சோ தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு திருச்சியில. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. தலைவர் ஆரம்பிச்சா நம்ம முடிக்கணும்ல. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதாவது எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா பிரச்சாரம்? இன்னைக்கு பாத்திருப்பீங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. திருச்சியில நடந்து வந்தா பாக்குறதுக்கு ஆள் இல்ல. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. ஒருத்தனும் இல்ல. கூட்டிட்டு வர ஆள்லாம் யாரு? கொள்ளடிச்சுக்கிற கூட்டம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் லாட்டரி பணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம். என்னைக்கு தலைவர் விஜய் வா ஸ்டாலின் சார்னு ஆச்சோ அன்னையில இருந்து அவருக்கு தூக்கமே கிடையாது. போட்டி யாருக்கு? டிவிக்கே டிஎம்கே, அவ்வளவுதான். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இன்னைக்கு திருச்சி வந்தவன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாலை போட்டாரு பாருங்க. தள்ளி நின்ற மணக்கூதி சினிமால இருக்கிற வரைக்கும் ரஜினி ரஜினின்னு வேஷம் போட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்த உடனே எம்ஜிஆர் எம்ஜிஆர் என் காலனக்க வந்துட்டா. உன்னை சுத்தி இருக்கிற தற்கொலை கூட்டம் மட்டும் இல்லனா நீ வெறும் டம்மினா மணக்கூதி. 77க்கு அப்புறம் 2020 இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாரு. இந்த தீய சக்தி கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் தைரியமா வந்துட்டாரு. யாரு? நானு. கரூர்ல 41 பேர் உயிரிழப்பு. செந்தில் பாலாஜி எக்ஸிகியூஷன் செயல்படுத்தல். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. என்ன நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். முக்கிய மூளை யார் தெரியுமா? முக ஸ்டாலின் சார். அரை மணி நேரத்துல வில்லிவாக்கத்துல பாட்டில் எறிஞ்ச சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டின ஆதவர்ஜுனா கரூர் விவகாரத்துல 41 பேர் சாவுன்னு சொல்றாருல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் காட்டல? நான் உனக்கு என்ன பார்த்து ரோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறே. நீங்க தான் சொல்றீங்களே எங்க தலைவர் விஜய் எல்லாம் ஒரு ஆளு இல்ல நடிகர்னு. தில்லு இருந்தா முக ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க தலைவர் ஏத்து நில்லுங்க. மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தைரியம் இருந்தா தில்லு இருந்தா பக்கத்துல பெரும்புல நிக்க வைக்க வேண்டியதானே? இப்படியே பேச்சு புட்டுக்கிட்டு வந்துற போகுது பைத்தியக்காரா. ஒட்டகப்பையில அம்மா ஆதவர்ச்சுனா நீ உதயனாவை பத்தி விமர்சனம் பண்ணி என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயே காசுக்கு வேலை போய் புரோக்கர் வேலை பார்த்துட்டு கட்சி விட்டு கட்சி மாறி இருக்கிற எச்சக்கல நாய் நீ. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன். உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன். புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. 2021 சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற ஊர் உலகத்துக்கே தெரியும். அவர் திரும்ப அந்த தொகுதி தான் நிக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உனக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 2026 சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில நீ போய் உதயநாக்கு எதிராக நீ வேட்புமனு கொடுத்திருக்கலாமேப்பா. புரியல? பயம் வேதனாகம்னா பயம்னு. ஏன் உனக்கு தைரியம் இல்லையா? நீ தான் தைரியமான ஆளச்சப்பா. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே. தோல்வி பயத்தால போய் வில்லிவாக்கம் தொகுதியில நிக்கிற நீ எச்சக்கல நாய், நீ பேசுறியா? ஃபர்ஸ்ட் என்னனே எருமமான சொல்றா? என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. கொலை துருட்டு வெளியே வாங்க, பக்கத்துல பெரும்பூர் நில்லுங்க. மாமனார் சொத்திய 3000 கோடி ரூபாய் ஆட்டிய போட்ட பொழப்பு நடத்தி இருக்கிற எச்சக்கல நாய் நீ. என் கட்சியை பத்தி பேசுறது எந்த தகுதியும் கிடையாது உனக்கு. ரைட் விடு. இந்த கிளினிக்கிறான எந்த ஒரு காரியா இருப்பா? முக ஸ்டாலின் சார் வந்து நில்லுங்க. திருச்சி கிழக்குல வாங்க. ஏன் கோலத்தூர்ல நிக்கிறீங்க? பக்கத்துல பெரும்பூர்ல வந்து நில்லுங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. சட்டசபைக்குள்ள நம்ம அண்ணன் விஜய் என்ன சட்டசபைக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்குப்பா. மக்களின் பிரச்சனையை மனதில் இருந்து பேச தெரியாம தாளில் இருந்து படிக்கிறவனை தலைவன் நம்பிட்டு திரியடா. டே, உன் பிரச்சனையவே இதயத்திலிருந்து பேச தெரியாதவனை இந்த நாட்டை ஒப்படைக்கணும் துடிக்கிறிய. உன்னை என்ன செய்யலாம்? ஒன்னு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று,
என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம தலைவர் என்றைக்கு முதலமைச்சர் ஆறாரோ அந்த படம் வந்தா பாத்துக்கடா. அதுக்கப்புறம் ஒருத்தரும் ஒரு தொகுதியை செலவு பண்ணாம மக்கள்கிட்ட மூஞ்சி காமிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு தமிழக அரசியல உருவாக்குவார் கேரளா மாதிரி. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எதுக்கு நவல்பட்டு விஜய் சார் வந்தாரு? எதுக்கு வந்தாரு? இதுக்கு தாண்டா ஊழல ஒழிக்கிறதுக்காக மட்டுமே தலைவர் வந்து நேர்மையான ஆட்சி கொடுக்க வந்திருக்காரு. அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியவே நீங்க ஒழுங்கா செலுத்தாத நீங்க எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தை உங்களால நடத்த முடியும்? லால்குடி தாவேகா வேட்பாளரோட மச்சான் வீட்டுல இருந்து 50 லட்சம் ரூபாய புடிச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், மக்களுக்காக தான் வரேன், நான் வந்து எளிய மக்களை வந்து எலெக்ஷன் நிப்பாட்டிடுறேன் இப்படிலாம் சொல்றாங்க. கடைசியில பார்த்தா 50 லட்சம் ரூபாய் மாட்டிருக்கு. இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? இந்த காசுக்கான ஆவணங்கள் எங்க? உரிய ஆவணம் இருந்தா பறக்கும் படை காசை திருப்பி கொடுத்துட்டே போயிருப்பாங்களே. அப்பனா இது வந்து ஏமாத்தி சம்பாதிச்ச காசு, எலெக்ஷன்ல ஓட்டுக்காக கொடுக்க வச்சிருந்த காசு. நேர்மையான ஆட்சி கொடுப்போம், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம், நாங்க வந்து மக்களை ஏமாத்தவே மாட்டோம் இப்படிலாம் வாய்களே விஜய் பேசுவாரு. ஆனா கட்சிக்காரங்க பாருங்க 50 லட்சம் ரூபாய் பதுக்கி வச்சுட்டு ஓட்டு கொடுக்கலாம்னு நினைப்பானுங்க. நல்ல கட்சி, நல்ல கொள்கை. இந்த உலகத்தோட மிக கேவலமான கேடுகட்ட திருட்டு கூட்டம் தாவேகா கூட்டம். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? இங்க ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. எங்க தலைவருக்கு, நம்ம தலைவரோட முகத்துக்கு எல்லா ஜாதியும் ஓட்டு போடுவாங்க. தயவு செஞ்சு ஜாதி கால்குலேஷன் ஒழிச்சிருக்கேன் இனிமேட்டு. பாராநாய அங்க பாராநாய. நான் ஒவ்வொரு நான் கட்சிக்காரன் கிடையாது. நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது. நான் ஜாதிக்காரன். நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதிக்கு பண்ற ஜாதி வெறியன். மானம் கெட்ட போல. நம்ம கட்சியோட அடித்தளம் யார்? பெண்கள். பெண்களுக்கு முன்னேற்றுவாரு விஜய். எங்க முன்னேற்றுவாரு? திரிஷா வேணா முன்னேற்றுவாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை பரப்புரை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டை நோக்கி செல்லும் போது அவருடைய பாதுகாப்பு வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நிப்பாட்டி அமிச்சிட்டீங்களா பாவிகளா. நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சோழிங்கநல்லூர் தாவேகா வேட்பாளர் ஈசிஆர் சரவணன் மேல ஒரு முக்கியமான வழக்கு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? பத்திரிகையாளர்ல கடத்தி அடிச்சாரு அப்படின்ற வழக்கு ஒண்ணு ஒரு மேல இருக்கு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நான் என்ன சொல்றேன்னா, தாவேகா வேட்பாளர்ல விஜய் அறிவிச்சதுல இருந்து தாவேகா வேட்பாளரோட பேக்ரவுண்ட தேன்னா ரொம்ப ரொம்ப கேவலமானவனா இருக்கானுங்க. ஒவ்வொருத்த மேலையும் கேவலமான கேஸ் தான் இருக்கு. ஒருத்தனும் நல்ல வேட்பாளரா யார் கண்ணுக்கும் தெரியல. இன்னொரு விஷயம், அந்த வேட்பாளர்களை அவங்க கட்சிக்காரனால ஏத்துக்கல. ஒண்ணு கட்சிக்கு உழைக்காத வேற கட்சியில இருந்து வந்தவன் காசு உள்ளவனுக்கு சீட்டு கொடுக்குறாரு, இல்லன்னா ரவுடிங்களுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கும் சீட்டு கொடுக்குறாரு. விஜய் சாமானியனுக்கு சீட்டு கொடுக்கல, ரவுடிங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு. இப்ப என்னங்கிறதுக்கு குரல் கொடுப்போம். ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? எவ்வளவு பொறுமையா இருக்கிறது. கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா இப்பயே. எவ்வளவுதான் அடிப்பீங்க? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. திருப்பி அடிக்க தாங்க மாட்டேங்க சொல்லிட்டேன் நானு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறேன். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். பிஸ்கட் தீந்து போச்சுனே. விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மத்திய அரசில் பதவியில்லாத அதிகாரிக்கு தாவேகா தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஜெயிலு வாட நினைச்சு அடிக்கிறீங்க? அட நான் ஹாஸ்டல் வாடுறேன்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாடன்னா அடிப்பா. ஐயோ, ஒவ்வொரு வீடா வந்து மக்களோட போகும்போது வெளியே நின்னு வந்து மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். அக்கா விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை, அக்கா விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை. ஐயோ, ஒரு வாரம் பண்ண யாராவது சொல்றமே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.